வணக்கம் மக்களே, நான் உங்கள் வினோத். ஸோ இது டர்ன் ஓவர் தமிழ், இது உங்களுக்கான பாட்காஸ்ட். ஸோ இன்றைக்கி விக்னேஷ் இருக்கார். நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு டாப்பிக்கோடு வந்திருக்கோம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். ஸோ அது பார்த்திங்கன்னா பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ், அதுதான் டாப்பிக்கு. ஸோ பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னே பயந்துட வேணாம். இது ஒன்றும் ஸ்கூலில் படிக்கிற இல்லை காலேஜில் படிக்கிற எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட் கிடையாது. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். சைக்காலஜி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்வால்வ் ஆகிருக்கு. ஒரு மார்க்கெட்டிங்கில், ஒரு சேல்ஸில், ஒரு தொழிலதிபராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் பிஹேவியரல் எக்கனாமிக்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணுங்கிற அவசியம் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக டெஃபினட்டாக கொண்டு போகிறோம். ஸோ வாங்க விக்னேஷ். வணக்கம் வினோத். ஸோ பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் பற்றி பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். ஏன்னா டெஃபினட்டாக அது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு. அண்ட் பிஸ்னஸ்க்கு ரொம்ப முக்கியங்கிறதையும் தெரிஞ்சிருக்கும். இந்த பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ்னால் என்ன, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்ல முடியுமா? சொல்லலாங்க. இப்போது 2017 ரெகுலராக நம்ம ஹிந்து பேப்பர் படிக்கிறது ஒரு பழக்கம் இருக்குது. திறந்தபோது த ரிச்சர்ட் தேலர் அப்படிங்கிற ஒருத்தருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்துருந்தாங்க. சரி, அப்படி அவர் என்ன தான் பண்ணியிருக்காரு அப்படின்னு போய் பார்த்தோம்னா, பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் அப்போ தான் நான் கண் கூட ஃபஸ்ட்டு பார்க்குறேன். சரி, ஓகே, அது என்ன மாதிரி சமாச்சாரம் அப்படின்னு நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னா, அது இல்லாமல் இனி உலகத்தில் எந்த விதமான ஒரு ஆன்லைன் பிஸ்னஸுமே இல்லை நம்மளுடைய நார்மல் பிஸ்னஸுமே இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் ஓப்பன் அப் ஆச்சு. நார்மலான ஒரு எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம் அப்படின்னா சந்தையோட ஏற்றம் இறக்கம், பொருட்கள், கமாடிட்டிஸ், அப்படி தான் அது குறிப்பிட்டிருக்கு. பட் இவங்க ஏன் அதையும் தாண்டி ஒரு விஷயம் உள்ளே போனாங்கன்னா, அந்த நார்மல் எக்கனாமிக்ஸால் செய்ய முடியாத ஒரு விஷயங்களை இந்த விஷயம் தான் ஆன்சர் பண்ணுச்சு. மனுஷனோட மனம் எப்படி வேலை செய்யுது, எந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறான், எந்த மாதிரி சூழ்நிலை இருக்கான் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்களும் சாஃப்ட்வேர்களும் சர்வீஸ்களும் உருவாச்சு. ஸோ அதுக்கு தான் இந்த விஷயங்கள் அதிகமாக தேவைப்பட்டிருக்கு. ஸோ எதெல்லாம் ரேஷ்னல் டிசிஷன் இல்லையோ, அதாவது பகுத்தறிஞ்சு எடுக்கிற டிசிஷன் இல்லையோ, எதெல்லாம் ஒரு லாஜிக்கை மீறின ஒரு டெசிஷன்ஸோ அதையெல்லாம் ஆராய ஆரம்பித்தாங்க. ஸோ அதுவே ஒரு பெரிய படிப்பாகவும் இன்றைக்கி ஹார்வர்ட் ஆகட்டும், ஆக்ஸ்ஃபோர்ட் ஆகட்டும், பெரிய பல்கலைக்கழகங்களில் இன்றைக்கி அதை ஒரு பெரிய பிரிவாகவே ஆக்கிட்டாங்க. இன்றைக்கி நம்ம அன்றாட லைஃப்பில் இன்றைக்கி அதை கொண்டு வர அளவுக்கு ஒரு பெரிய விஷயமா போச்சு. அப்போ தான் தெரிஞ்சது அந்த நோபல் பரிசுங்கிறது எவ்வளவு ஒரு ஒர்த்தான விஷயம்னு. ஸோ அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாங்க. அது நம்ம ஏன் நம்மளை மாதிரி ஒரு தொழிலுக்கு தேவை, இனி வரை எல்லாருக்குமே தேவைங்கிறது நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, அதாவது ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எடுக்கிற பொருள் வாங்குகிற முடிவுகள், அதுக்கு பின்னாடி லாஜிக்ஸையும் மீறின ஒரு சில விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக இமோஷன்ஸ் இருக்குது, சோஷியல் கல்ச்சர் ஃபேக்டர் இருக்குது, அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இல்லையா? அப்போ அதை தான் பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான நிறுவனங்கள்லாம் முதல்ல இதில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதிகமான இது பார்த்தீங்கன்னா, இப்போ கூட ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் சத்குரு ஜக்கிவாசுதேவ் அவர்களுடைய பேரில் ஒரு நியூராலஜிக்கல் ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. ஒரு டேர்ம் மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு அது ஒரு கோர்ஸாகவே வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஹியூமன் மைண்டை ரீட் பண்ணுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஓகே, சரி, இப்போது மனிதனோட மனம் எப்படி தான் வேலை செய்யுது, அதை பற்றி பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் ஏதாவது சொல்லியிருக்கா? ரொம்ப அடிப்படையாக சொல்லியிருக்காங்க. சிஸ்டம் 1 அண்ட் சிஸ்டம் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. நம்மளுடைய மைண்டு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதுல. ஸோ சிஸ்டம் 1, சிஸ்டம் 2 அப்படின்னா ரொம்ப பெரிய டேர்ம்ஸ் அப்படிலாம் நினச்சிக்க வேண்டாம். ஐயோ, இவன் இதை என்னடா கமல் மாதிரி இதை புரியாமல் பேசுகிறான்னு நினச்சிக்க வேண்டாம். நம்ம வாழ்க்கையில் ஈஸியாக முடிவெடுக்கிற விஷயங்கள் அது எல்லாமே சிஸ்டம் 1. சிஸ்டம் 2 என்னென்னா கொஞ்சம் பொறுத்து, கொஞ்சம் டிலே பண்ணி அதை யோசித்து அதுக்கப்புறம் முடிவுக்கு வர்றது சிஸ்டம் 2ங்கிறது. இப்போ சிஸ்டம் 1ங்கிறதுக்கு நமக்கு ஒரு சில உதாரணங்கள் சொல்லணும் அப்படின்னா, சீக்கிரம் எடுக்கிற முடிவுகள்லாம் என்னென்னங்க? இப்போ திடீர்னு உங்ககிட்ட நான் 2+2ன்னு கேட்குறேன், என்ன பதில் சொல்லுவீங்க? 4. இப்போது 24x17ன்னு கேட்டால் யோசிச்சு இப்போ நான் 4ன்னு சொன்னார் இல்லையா, அதுதான் சிஸ்டம் 1. இப்போ 24x17 நான் சொன்ன பாருங்க, அதுதான் சிஸ்டம் 2. இப்போ ஒரு ஹைவேஸில் நம்ம கார் டிரைவ் பண்ணிட்டு போகிறதாகட்டும், நம்ம நார்மலாக ஒரு ஜாலியான மூடில் இருக்கிறதாகட்டும், நம்ம ஒரு க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணுறது, இது எல்லாமே சிஸ்டம் 1ங்க. அடிப்படையில் ஒரு ஹாப்பினஸ் சம்மந்தமாகவும் ஒரு டக்குன்னு எடுக்கிற முடிவுகள் ஆகட்டும்,
இது எல்லாமே சிஸ்டம் 1. சிஸ்டம் 2ங்கிறது என்னன்னா, என்னைக்கு அந்த வேகமாக முடிவு எடுக்கிற மனசு வந்து திணறுதோ, என்னைக்கு அந்த வேகமாக முடிவெடுக்க முடியலையோ ஒரு விஷயத்தில், அப்போது இந்த மெதுவாக முடிவு எடுக்கிற மனசு வந்து அதுக்கு கைட் பண்ணும். அதுக்கு பேர் தான் சிஸ்டம் 2ங்கிறது. ஸோ வந்து இதுதான் வந்து ப்ரீஃபான ஒரு விஷயம். மனுஷன் எதுக்கு யோசித்து முடிவு எடுக்கிறான், எதுக்கு யோசிக்காமல் முடிவு எடுக்கிறான் அப்படிங்கிற ஒரு பகுதி தான் இது. ஓகே. இப்போ எல்லா முடிவுகளையுமே யோசித்து எடுக்கிறது இல்லை, ஆன் த வே இல்லை, அந்த ஒரு சிஸ்டம் 1 ஆக்டிவேட் ஆகி தான் பெரிதளவில் முடிவுகள் எடுக்கிறோம் இல்லை? கண்டிப்பாக 90% முடிவுகள் அப்படி தான் எடுக்குதுன்னு சொல்லி டேனியல் கேனமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆய்வறிஞர், அவர் திங்கிங் ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அது எல்லாருமே, எல்லா தொழில் முனைவோருமே ஒரு பைபிள் மாதிரி வீட்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு புக்குங்க அது. அதில் அவர் வந்து ரொம்ப அழகான ஒரு வாசகம் குறிப்பிட்டிருப்பார். த இமோஷனல் டாக் வேப்ஸ் த ரேஷனல் டெய்ல். அதாவது இமோஷனலான ஒரு நாய் வந்து அந்த ரேஷனலான வாழை ஆட்டுது அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ மெஜாரிட்டியான ஒரு முடிவுகள் அது எல்லாமே வந்து சிஸ்டம் 1 தான் அதிகம் எடுக்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இப்போது அந்த புக்கு வந்து நானுமே பெரிதளவில் வந்து படிச்சிருக்கேன். முழுசாக படிக்கலைனாலும் அதோடைய ஒரு சில பாகங்கள் படிச்சிருக்கேன். ஏன்னா அதை பற்றின ஒரு சில ஆர்டிகல்ஸும் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பட்ட விஷயங்கள் வந்து இந்த பயஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அது தமிழில் எப்படி சொல்லலாம்? பயஸ்னா ஒரு சார்ந்த நிலை, ஒரு பக்கம் இருக்கிற நிலை, அதாவது நடுநிலையே இல்லாமல் ரெண்டு விஷயத்தையும் யோசிக்காமல் ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சு அந்த விஷயத்தை மட்டும் முடிவு எடுக்கிறது. ஓகே. ஸோ அந்த பயஸில் வந்து இந்த காக்னிட்டிவ் ஈஸ் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பற்றி பேசியிருந்தாங்க. ப்ரைமிங் எஃபெக்ட், ஆங்கரிங் எஃபெக்ட். ஸோ இந்த ஒரு 3 விஷயம் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் அது வந்து ரொம்ப நடைமுறை தொழிலில் வந்து ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்த்துருந்தேன். ஸோ இந்த காக்னிட்டிவ் ஈஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். அதாவது மனிதன் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி முடிவெடுக்க திணறும் போது அவன் வந்து முடிவெடுக்கிறதுக்கு ஈஸியாக உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் ஏதாவது பண்ண முடிஞ்சால் அதுதான் வந்து நம்ம காக்னிட்டிவ் ஈஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது ஈஸ் அப்படின்னா ஈஸிங்கிற வார்த்தையிலேருந்து வருது. ஸோ அவர் மனிதனுடைய மூளை வந்து பேசிக்காக ஒரு லேசியான ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. ஸோ அது லேசியாகவே வச்சுக்கிட்டால் தான் அவர் வந்து முடிவு சீக்கிரமாக எடுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரை லேசியாக நீங்கள் எப்படி வச்சுக்குவீங்கன்னா இந்த காக்னிட்டிவ் ஈஸுங்கிற ஒரு விஷயத்த அப்ளை பண்ணி தான் வச்சுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து என்னென்னா, இப்போ வந்து ஒரு பிராண்டில் வந்து நீங்கள் அதிக ஆப்ஷன்ஸை கொடுக்காம ஒரு கம்மியாக ஆப்ஷன்ஸ்லேயே அவரை வந்து செலக்ட் பண்ண வச்சுக்க முடியுமா அப்படிங்கிறது தான் நீங்கள் உங்களுடைய தொழிலில் பண்ணக்கூடிய காக்னிட்டிவ் ஈஸ். ஸோ இப்போ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கார் ஷோரூம் போகிறீங்க, ஏன் லிமிட்டடான கலர்ஸில் கார் விடுறாங்க? ஸோ டெஃபினட்டாக அது வந்து ஒரு காக்னிட்டிவ் ஈஸ் தான். ஸோ உங்களுடைய முடிவெடுக்கிற தன்மையை வந்து ஈஸி பண்ணி விடுறாங்க. ஸோ இதுவே ஒரு 50 கலர் ஒரு 30 கலர் இருந்தால் உங்களால் ஒரு முடிவே எடுக்க முடியாது. ஸோ எந்த கலர் நல்லா இருக்குங்கிற ஒரு திணறல்லே நீங்கள் ஆமாம், ரோட்லேயே பார்த்தாலுமே தெரியுது. அதிகமாக ஒரு 10 கலர் மேக்ஸிமம் பார்க்கலாம், அவ்வளோதான், அதுக்கு மேலே பார்க்க முடியாது. ஸோ அது வந்து கார் கம்பெனிஸ் பண்ணக்கூடிய ஒரு காக்னிட்டிவ் ஈஸு. ஸோ இது வந்து ஒரு சில காலங்கள் வந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பில் விட்டு போய் திரும்பவும் ஆப்பிளில் ஜாயின் பண்ண ஒரு பீரியடில், ஸோ ஆப்பிள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா லேப்டாப்ஸ் அண்ட் நிறையா டெஸ்க்டாப் ரேஞ்சஸ் வச்சுருக்காங்க ஒரு கான்ஃபிகரேஷன்ஸில். ஸோ ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள்குள்ளே வந்த உடனே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவ்வளோ கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் இவ்வளோ வெரைட்டிஸ் தேவையில்லை, ஸோ அதனால் நம்ம குறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி 2 மட்டும் குறைச்சிட்றாரு. ஒன்று வந்து மேக், அதாவது உங்களோட டெஸ்க்டாப்பை வந்து மேக் அப்படிங்கிற மாதிரியும், மேக் புக் அதாவது லேப்டாப்பை மேக் புக்காகவும் கொடுத்துட்றாரு. அதாவது ஆப்ஷன்ஸை கம்ப்ளீட்லி சிம்பிளிஃபை பண்ணி 2 ஆப்ஷன்ஸ், லேப்டாப் வாங்குறவங்க மேக் புக் வாங்குங்க, டெஸ்க்டாப் வாங்குறவங்க மேக் வாங்குங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொழில் தொடங்குறீங்க அப்படின்னா ரொம்ப ஆப்ஷன்ஸ் கொடுத்து ஒரு கஸ்டமர் வந்து ஓவர்வெல்மிங்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டை கொண்டு போகாமல் ரொம்ப கம்மியான ஆப்ஷன்ஸ் கொடுத்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து காக்னிட்டிவ் ஈஸ். ஸோ நான் வந்து இதுக்கு வந்து ஒரு ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கேன். நீங்கள் இந்த நாட்டு மருந்து கடைக்கெல்லாம் போயிருக்கீங்களா? ஆமாம். நாட்டு மருந்து கடைக்கு போயிருந்தீங்கன்னா சும்மா வெட்டி வேர்னு ஒன்று பவுடர் வச்சுருப்பாங்க, அதுக்கு கீழே பெனிஃபிட்னு ஒரு 30 எழுதியிருப்பாங்க. ஓகே.
அந்த 30 படிச்சு நீங்க வாங்காம வந்துடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாது. இது இப்போ பற்களை பாதுகாக்கும், இது உடலை குறைக்கும், இது பளபளப்பாக்கும், எல்லாத்தையும் படிச்சு நம்ம வெளியே வந்துடுவோம். நம்ம வாங்கவே மாட்டோம். மைண்ட் அவ்வளோ டயர்டாயிரும். கரெக்ட். இன்னைக்கு வந்து புதுதாக தொழில் தொடங்குற தொழில் முனைவர்கள் வந்து முக்கியமாக இந்த கிளவுட் கிச்சன் ஸ்விக்கி வந்ததுக்கப்புறம் அந்த கான்செப்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெனுவை வந்து கம்ப்ளீட்லி சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது மெயின் கோர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி தான், அவ்வளோதான். வேற மெயின் கோர்ஸ் ஆப்ஷன்ஸே வந்து கொடுக்கறது இல்லை. ஸோ அந்தளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணுறப்போ ஒரு தனி மனிதன் ஒரு டிசிஷனுக்கு வந்து டக்குன்னு அரைவ் பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ இதுதான் வந்து காக்னேட்டிவ் ஈஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகம் யோசிக்க வைக்காம ஒரு முடிவு எடுக்க. ஆமாம், எடுக்க வைக்கிறது ரொம்ப ஓவர்வெல்மிங்காக ஒரு விஷயத்தை கொடுக்காம சீக்கிரமாக ஒரு முடிவு எடுக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமிங் எஃபெக்ட் அப்படிங்கிறது வந்து அந்த புக்கில் பரவலாக பேசப்பட்ட ஒரு விஷயம். ஸோ ப்ரைமிங் எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னா, ஒரு பொருளை காமிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய மைண்டை சில வார்த்தைகளால் டியூன் பண்ணுறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு தெரியும் இல்லையா, கோவிடுக்கு அப்புறம் இந்த வெபினார்ஸ்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ ஒரு பர்டிகுலர் வெபினார் எடுக்கிற ஒருத்தர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த வெபினாருக்கு சைன் அப் பண்ணி எங்கள் ஆக்ஷன் கிளப்பில் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இந்த வெபினாருக்கு சைன் அப் பண்ணி என்னோட கஸ்டமர் ஆகுங்கன்னு அவர் சொல்லலை, என்னோட ஆக்ஷன் கிளப் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உங்களுக்கு என்ன அதுன்னா, இந்த வெபினாரில் ஜாயின் பண்ணி நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்க போகிறோம், நம்ம கூட ஒரு கிளப் இருக்கும், நம்ம கூட ஒரு சில மக்கள் இருப்பாங்க, அவங்க கூட சேர்ந்து நம்ம ஒரு ஆக்ஷன் டேக்கராக நம்ம ஒரு விஷயத்த பண்ண போகிறோம். அப்படி அவர் என்ன பண்ணுறாருன்னா, பேசிக்காக அந்த ப்ரைமிங் எஃபெக்டை யூஸ் பண்ணியிருக்காரு. சைன் அப் பண்ணி ஆக்ஷன் கிளப் அப்படின்னு ஒரு சில வார்த்தைகளால் ப்ரைமிங் பண்ணுறாரு உங்கள் மூளை. ஸோ இது வந்து நீங்கள் பரவலாக பார்க்க முடியும். ராயல் என்ஃபீல்டுன்னு ஒரு பைக் இருக்குது. ஸோ அந்த ஷோரூம் போயிருந்தப்போ அவங்க சொன்ன வார்த்தை அதுதான். பைக் வாங்குறதுக்கு முன்னாடியே எங்களுடைய ரைடிங் கிளப் கோவை தம்பர்ஸ் இந்த மாதிரிலாம் ஒரு சில கிளப் இருக்குது. ஸோ இந்த கிளப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணால் நாங்கள் வந்து ஒரு ரைடு கூட்டிகிட்டு போவோம் மந்த்லி. ஸோ பைக்கை பற்றியோ இன்ஜினை பற்றியோ அந்த பொருளை காமிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு சில வார்த்தைகளால் உங்கள் மைண்டை வந்து டியூன் பண்ணுறது தான் ப்ரைமிங் எஃபெக்ட் அப்படிங்கிறாங்க. நானே வந்து இதுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இந்த ரெட்புல்ங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நான் படிச்சுட்டு இருந்தபோது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் பார்த்தேன். அவங்க எப்படி ஒரு கொரில்லா மார்க்கெட்டிங் பண்ணாங்கன்னா, ரெட்புல்லை மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதோடைய காலி கேன்களை அங்கங்கே உடச்சி சப்வே வாசலில் போட்டாங்களாமா, குப்பைக்கு பக்கத்தில். வரவெல்லாம் பார்த்துட்டு என்னடா இது போகிற வழியில் பார்த்துன்னு சொன்னால் அது அவங்க மைண்டில் அன்கான்சியஸாக ரெஜிஸ்டர் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் அவங்க கடைக்குள்ளே போகும்போது அவங்க ஈஸியாகவே ரெட்புல்லை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ அந்த அளவுக்கு இந்த ப்ரைமிங் எஃபெக்ட் வேலை செய்யுது. புரியுது. ஸோ நீங்கள் ஒரு தொழில் முனைவராக இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் பொருளை காமிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகளால் உங்கள் கஸ்டமருடைய மனசை டியூன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து தாட் லீடர்ஷிப் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதாவது பொருளை காமிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க அந்த ஸ்பேஸில் பெரிய ஆட்கள் அப்படிங்கிறத வந்து ஒரு பிளாக் எழுதி ஒரு வீடியோ பண்ணி ஒரு அத்தாரிட்டிவ் ஸ்டேட்டஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்புறம் தான் பொருளே காமிக்கிறாங்க. ஸோ அது பேசிக்லி இது ப்ரைமிங் தான். ஸோ பொருள் காமிக்கிறதுக்கு முன்னாடியே தன்னை ஒரு பெரிய அத்தாரிட்டியாக காமிச்சிக்கிறது. ஸோ இதை கூட உங்கள் தொழிலில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஸோ பொருளை டைரெக்டாக காமிக்காதீங்க, அதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகளால் அவங்க மைண்டை டியூன் பண்ண முடியுமா, ஒரு சில விஷயங்களை வச்சு நீங்கள் அத்தாரிட்டின்னு காமிக்க முடியுமா, இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் பொருளை காமிக்கலாம். உங்கள் பொருளையோ உங்களுடைய சேவையோ காமிக்கிறப்போ அவங்களுடைய மனசு வந்து ப்ரைம் ஆகிருக்கும் அந்த ஒரு பொருளை வாங்குறதுக்கு. ஸோ இதை தான் வந்து ப்ரைமிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கரிங் எஃபெக்ட்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை காமிச்சு இங்கிருந்து அந்த அவருடைய மனசை ட்ராவல் பண்ண வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கர் பென் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 150-200 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இப்போ நான் வந்து சொல்கிறேன், என்னுடைய பென் வந்து பார்க்கர் பென்னுக்கு நிகரானது அப்படின்னு சொல்கிறப்போ, இது வந்து பார்க்கரை விட இவ்வளோ இந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்கரை கம்பேர் பண்ணி உங்கள் பெண்ணை சொல்கிறப்போ, ஸோ டெஃபினட்டாக அவங்களுடைய மனசில் இது வந்து ஒரு 300-400 ரூபாவோ இருக்குங்கிறத அவங்க ஆங்கர் பண்ணிக்குவாங்க. ஸோ ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை காமிச்சு ஒரு விஷயத்த சொல்கிறப்போ நீங்கள் கஸ்டமருடைய மைண்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு நாட்டுக்கோழி கிளைண்ட்டு. ஸோ அவருடைய கோழி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து 750 rupees. அப்பா. ஸோ அவர் எப்படி ஆங்கரிங் பண்ணுறாரு அப்படின்னா, மட்டனுக்கு ஈக்குவலான சத்து இதில் இருக்குது. ஸோ மட்டன் வந்து பார்த்தீங்கன்னா கிலோ 1000 ரூபாய். ஆமாம். ஸோ மட்டனுக்கு ஈக்குவலான சத்து இதில் இருக்குது அப்படின்னு ஆங்கர் பண்ணுறாரு. ஸோ மனிதனுடைய மனசை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வரணும், அப்புறம் அங்கேருந்து அவங்களை ட்ராவல் பண்ண வைக்கணும். ஸோ இதை தான் வந்து ஆங்கரிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம்.
ஸோ இதுதான் இந்த 3 விஷயங்கள், இந்த காக்னிட்டிவ் ஈஸ், இந்த ப்ரைமிங் எஃபெக்ட் அண்ட் ஆங்கரிங் எஃபெக்ட். இது மூணுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஈஸிலி உங்களுடைய தொழிலில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருந்தது. ஸோ அதை பற்றி டெஃபினட்டாக பேசணும்னு நினச்சோம். ஸோ அதை தான் இங்கே ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. நீங்கள் சொல்லும்போது இதுலேருந்து நிறைய இன்சைட்ஸ் கிடைக்குது. என்னென்னா, ஏன் வந்து ஒரு பிராண்ட் அட்வர்டைஸ் பண்ணுறாங்க, ஏன் வந்து வெப்சைட்டில் தன்னுடைய ப்ரெசன்ஸை காட்டுறாங்க, ஏன் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்கங்கிறது இதன் மூலமாக தான் அதிகமாக தெரியுது. கரெக்ட். நமக்கு வந்து யாரும் கூவி எதையுமே விற்கிறது இல்லை. நம்ம மார்க்கெட்டிங்கின் பஞ்ச மகா பாதகங்கள் அப்படிங்கிற ஒரு புக்கில் பார்க்கும்போது அந்த ஆத்தர் கூட அதை தான் சொல்லியிருந்தாரு. யாராச்சும் வந்து உங்ககிட்ட வந்து பெரிய ப்ராடக்டை கூவி விற்றுருக்காங்களா? கிடையாது. அவங்கெல்லாம் இந்த சைக்காலஜிக்கல் பிரின்சிபல் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சைக்காலஜிக்கல் பிரின்சிபலை யூஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டை கொடுக்குறாங்க. நம்ம ஊர் நிறுவனங்கள் அது வந்து இன்னும் பெரிய லெவலில் கொண்டு போனாங்கன்னா இன்னும் அது சூப்பராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கரெக்ட். எனக்கு தெரிஞ்ச ஒரு கேம்பெயின் இருக்குது, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கேம்பெயின் தான், ஃபேமஸ் கேம்பெயின். ஸோ ஆரோக்கியா பாலை காமிக்கிறதுக்கு முன்னாடி அர்ஜுன் அம்மா யாரு? கரெக்ட். இவ்வளோ ஸ்கூல் படிக்கும் போது அதிகம் வந்தது. ஆமாம், இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கானே இந்த பையன், இந்த பையனோட அம்மா யாரு? ஸோ இதுதான் ப்ரைமிங். ஸோ நீங்கள் ஆரோக்கியா பாலையே காமிக்கல, அர்ஜுன் அம்மா யாருங்கிறத வச்சு தான் ப்ரைமிங் பண்ணி அந்த பாலுக்கு கூட்டிகிட்டு வரீங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் ஒரு கேம்பெயின் எக்ஸாம்பிள் தான் ப்ரைமிங் எஃபெக்ட். இது அமெரிக்கன் பேஸ்ட் கம்பெனி யாரோ ஒருத்தர் பண்ணீங்கன்னு சொன்னீங்களா? ஆமாம், இது வந்து அல்ரைசன் ஜாக் ட்ரூட்ங்கிற ஒரு பொசிஷனிங் கன்சல்டன்ட் தான் வந்து அந்த ஐடியா கொடுத்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்பா, அந்த ஆட் பயங்கரமான ஹிட் இல்லைங்க? ஆமாம், கண்டிப்பாக ஹிட். அதுதான் பர்ஃபெக்டான ஒரு ப்ரைமிங் எக்ஸாம்பிளாக இருக்கும். நான் பர்சனலாக பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஆரோக்கியாவோட சேல்ஸோ ஃப்ரான்ச்சைசிஸோ ரொம்ப அதிகமாச்சு அதுக்கப்புறம். கரெக்ட். அண்ட் எல்லா அம்மாக்களுடைய ஆசை அதுதானே, தங்களுடைய குழந்தை வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். அதை பார்த்து இவ்வளோ ஹெல்த்தியான குழந்தையோட அம்மா யார், அது வந்து ரொம்ப ஒரு ப்ரெஸ்ஸிங் கேம்பெயின் அது. ஆமாம், சீரியஸ்லி. ஸோ இது வந்து ஒரு பெரிய இந்த 3 பாயிண்ட்டுமே மிக முக்கியமான பாயிண்ட்ஸும் உங்கள் மனசில் பிடிக்கும்னு நம்புகிறோம். ஆல்ரெடி ஒரு 20 வருஷம் 30 வருஷம் தொழில் பண்ணவங்க தன்னுடைய அனுபவத்தால் இந்த விஷயத்தை தெரிஞ்சிருப்பாங்க. பட் புதுசாக தொழிலுக்குள்ளே வரும்போது நமக்கு இந்த மாதிரி அனுபவஸ்தர்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் தான் நமக்கு ரொம்ப தேவைப்படுது. அது வந்து இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் அதிகமாக தேடி படிக்கிறாங்க. ரொம்பவுமே எங்களால் முடிஞ்ச ரிசர்ச் பண்ணி நாங்களும் கொடுக்கலாம்னு நினைக்கிறோம். ஸோ இனிவரும் எபிசோட்ஸ்லையும் பிஹேவியர் எக்கனாமிக்ஸோடைய பேசிக்ஸ் என்ன, அது இன்னும் என்ன மாதிரி தொழில்களை வந்து அஃபெக்ட் பண்ணுது, அது என்ன மாதிரி முடிவுகளை நம்மளை எடுக்க வைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இணைந்திருங்கள். இது டர்ன் ஓவர், ஒரு தொழில் முனைவோரின் தேடல். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.